இவருடைய ஆட்சி மேல் கல் எறியப்படுகிறது. அவர் மேல் எறியப்படும் கல் எல்லாமே அவருடைய கிரீடத்துக்கு ஒரு கல், வைரக்கல் மாதிரி. இந்த 5 ஆண்டை முடிப்பார்னு நான் சொல்ல விரும்பல. கட்டாயமாக ஒரு காலகட்டத்தில், அதாவது அரசாங்கம் வலுவிழக்கக்கூடிய காரையும் உண்டு. பிற கட்சியில இருந்து இப்ப ஒரு கட்சியில வந்து ஜாயின் பண்ணிருக்காங்களே, அதனால இருக்குமா? அந்த சனி பகவான் நீச்சத்தை நோக்கி போக போக இது போன்ற அரசியல் அலங்கோலங்கள், அதாவது ஜனநாயகத்தை ஒரு கேலி கூத்தாக ஆக்கக்கூடிய பல விஷயங்கள் சனி பகவான் மேஷத்திலேருந்து மீனத்துக்கு போகும்போது வரும்ன்றது விதி. இதோடைய அரசியல் மாற்றங்கள் உச்சம் எப்போ வரும்னா 15ஆம் தேதி ஆகஸ்டுக்கு பிறகு. இப்போ நடக்கிறதெல்லாம் ட்ரெய்லர். 15ஆம் தேதி ஆகஸ்டுக்கு அப்புறம் பெரும் பெரும் பூகம்பங்கள்லாம் வரும். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய பேர் பேச்சுவாக்கில் பேசும்போது இந்த தற்போதைய ஆட்சி வந்து களையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கான சதி திட்டமும் நிறையா மறைமுகமான திட்டங்களும் தீட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்க அந்த மாதிரி பிளான் பண்றாங்க, இந்த மாதிரி பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய செய்திகளில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து இப்போ கையங்கலமா மாட்டிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விஜய் அவர்கள் இந்த ஆட்சியை, இந்த தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற போறார்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரிலாம் பண்ண போறார்? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவா இந்த ஆட்சிக்கு நிறைய இடத்திலிருந்து பிரச்சனைகள் வருகிறது. அதற்கு கிரக நகர்வுகளும் காரணம். இப்போ பொதுவாகவே இவருடைய ஆட்சி மேல் கல் எறியப்படுகிறது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எங்க திரும்பினாலும் காரணம், இவர் தலைவராக இருப்பதையே யாராலையும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. புரியுதா? எதிர்பார்க்காதது. அதான் பாயிண்ட். எதிர்பார்க்கல யாரும். புரியுதா? நான் மார்ச் மாதம் சொன்னேன்றது வேற விஷயம். அது வந்து ஜோதிடத்து விஷயமாக, நம்ம வந்து எந்த கட்சியும் சார்ந்தவன்லாம் இல்லை, யாருக்கும் ஆதரவான ஆட்களும் கிடையாது. அப்போ ஜோதிட நகர்வுல நம்ம மார்ச் மாதமே இந்த ஆட்சி தான் அமையும்னு நம்ம சொன்னோம். நம்ம சேனல்லே கூட நான் பேசியிருக்கேன். அப்போ அதனால் யாராலையும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இது காலத்துடைய கட்டாயம். தனிநபர்லாம் விட்டுருங்க, காலத்துடைய கட்டாயம். ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் இப்படி வந்தது. இப்போ பழைய தலைவர்களோடோ நடிகர்களோடோ இவரை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. எப்படின்னு கேளுங்க. அவங்கெல்லாம் ஏற்கனவே கட்சியில இருந்து விட்டு தேர்தலுக்கு வந்தவங்க. ஆமா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வந்தவங்க, அனுபவம். இவர் எந்த விதமா வந்த உடனே வெற்றி பெற்றார். காரணம் என்னன்னா, நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. சினிமா கவர்ச்சினாலதான் கிடையாது. அப்போ சினிமா கவர்ச்சியில தான் வந்திருக்கணும்னா பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. இவங்களெல்லாம் விடுங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார். டெபாசிட்டே போயிடுச்சு. அப்போ அவரை விட ஒரு பெரிய நடிகர் இருக்க போறாரு. பல நடிகர்கள் கட்சிக்குள்ள வந்தாங்க. சில நடிகர்கள் பயந்து ஒதுங்கி விட்டார்கள். அதையும் நம்ம பார்த்தோம். புரியுதா அவங்களுக்கு? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கணக்கு போட்டு பார்த்து சிவாஜி கணேசனை யோசிச்சு பார்த்து, ஆஹா நம்ம சொத்துக்கே பங்கம் வந்துருமோ அப்படின்னு போனாங்க. புரியுதா அவங்களுக்கு? அப்போ நடிகர் என்பதெல்லாம் இல்லை, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதான் உண்மை. புரியுதா அவங்களுக்கு? அப்போ அது மட்டும் இல்லை, அவருடைய அதாவது திட்டமிடல் மிக மிக சிறப்பாக இருக்கிறதுன்னு மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. புரியுதா அவங்களுக்கு? அப்போ நீங்க எதிர்ப்பவர்கள் எல்லாரும் மக்களின் வெறுப்பை சம்பாதித்துக் கொள்கிறார்கள் உண்மை. மக்கள் பார்த்துருக்காங்கல்ல என்ன நடக்கிறதுன்னு. அப்போ ஒரு வேலையும் செய்ய முடியாத ஒருத்தரை தாக்கும்போது மக்கள் வெறுத்து போகிறார்கள். அப்போ என்னன்னா, மறுபடியும் அவரே வரணும்னு யோசிக்கிறாங்க. பொதுவாகவே வீடுகள்லேயே ஒரு பெண் ஒரு காதலில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
அதை அதிகமாக கண்டிக்காமல் விட்டால் அந்த பெண் அந்த காதலனை விட்டாலும் விட்டுருவா. அந்த அவரை பண்ணிக்கு கொள்ளக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லும்போது இன்னும் வெறி ஜாஸ்தியாகும். புரியுதா உங்களுக்கு இல்லையா? இதுதான் நடக்கிற கதை. அதனால அவர் மேல் எரியப்படும் கல் எல்லாமே அவருடைய கிரீடத்துக்கு ஒரு கல், அவருடைய மகுடத்துக்கு ஒரு இன்னொரு கல், வைரக்கல் மாதிரி. அந்த கல்லை எடுத்து வைரக்கல்லை வச்சுப்பார். புரியுதா உங்களுக்கு? இவங்க போடுற எல்லா தடைகளும் அவருக்கு படிக்கல்லா மாறுறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த காலகட்டம், ஆனாலும் இந்த 5 ஆண்டை முடிப்பார்னு நான் சொல்ல விரும்பல. கட்டாயமாக இடைக்காலத்திலேயே ஒரு காலகட்டத்தில் அவர், அதாவது அரசாங்கம் வலுவிழக்கக்கூடிய காரியம் உண்டு. அதாவது உடனே இல்லை, ஒரு வருடத்துக்கு பிறகு கட்டாயமாக மாறும். இது சந்தேகமே கிடையாது. காரணம், பலவிதமான உள்கட்சிக்குள்ளேயே கலகங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அதுக்கான கிரக இது இருக்கு. அது காரணம் பிற கட்சியில இருந்து இப்போ ஒரு கட்சியில ஜாயின் பண்ணியிருக்காங்களே, அதனால இருக்குமா? அதுவும் இருக்கும். இவர் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆட்களே கூட சில விதமான ஒரு ஆசைகளால் உந்தப்பட்டு சில பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். அதனால அது வாய்ப்பு இருக்கு, கட்டாயம் வாய்ப்பு இருக்கு. காரணம், அந்த சனி பகவான் நீச்சத்தை நோக்கி போக போக, அதாவது இப்ப மீனத்தில் இருக்கார், மேஷத்துக்கு போக போக இது போன்ற அரசியல் அலங்கோலங்கள், அதாவது ஜனநாயகத்தை ஒரு கேலி கூத்தாக ஆக்கக்கூடிய பல விஷயங்கள் சனி பகவான் மேஷத்திலேருந்து மீனத்துக்கு போகும்போது வரும்ன்றது விதி. அதை ஒன்றும் யாரும் மாற்றவே முடியாது. ஆனால் இது எல்லாமே இந்த சூரியனை கண்டா பனி விலகி போவது போல ஒரு காலகட்டத்தில் விலகி போகும். மக்கள் நிஜமாவே ஒரு நல்ல தலைவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதான் உண்மை. புரியுதா உங்களுக்கு? காரணம் என்னன்னா, ஒரு கூலி வேலை செய்பவன் அவனுடைய ₹1 கூட வரியாக செலுத்தப்படுகிறது இல்ல? அந்த வரி யாரோ தவறாக உபயோகப்படுத்துறாருன்னா அவனுடைய மனோநிலைமை எப்படி இருக்கும்? கண்டிப்பா நம்மகிட்ட பிக் பேக்கெட் ₹5 அடிச்சிருமோனா நம்ம கோவப்படுறோம், அடிக்கிறோம். அப்போ 1000 கோடி 500 கோடி எடுக்கும்போது எப்படி இருக்கும் மனோநிலைமை? புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த மனோநிலைமை மக்கள் இருக்கிறார்கள். அதான் விஷயம். அதனால உங்களுக்கு ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை எதிர்பார்க்கிறார்கள். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஊழலோடு தான் இருப்போம், ஆனால் நாங்கள் தான் இருப்போம். அது எப்படி முடியும் அந்த இதில்? ரெண்டாவது, சனி மேஷத்துக்கு போகும்போது பலவிதமான மாற்றங்கள் வரும். ஸோ அவர் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அவர் சுற்றி இருக்கிறவங்ககிட்டே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம், அப்படியும் பண்ணினாலும் காலத்தின் கட்டாயம் அதுதான் நடக்கும். அது காலத்தை மாற்ற முடியாது, விதியை மாற்ற முடியாது. இதுவே விதியுடைய கோலம் தான் அது. அதை எவ்வளவு பண்ணினாலும் உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் ஜனங்களுக்கு கொடுத்தாலும் விதி மாறாது. அப்போ பார்த்தா இன்னும் ஒரு வருஷத்துல இந்த ஆட்சி வலுவிழக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரி மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு? மாற்றங்கள்னா அதுக்கப்புறம் கவர்னர் ஆட்சி வரும். கவர்னர் ஆட்சிக்கு பிறகு மறுபடியும் தேர்தல் நடக்கும். இதுதான் கணக்கு. தேர்தல் நடக்கும். அதில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இதோடைய அரசியல் மாற்றங்கள் உச்சம் எப்போ வரும்னா 15ஆம் தேதி ஆகஸ்டுக்கு பிறகு. இப்போ நடக்கிறதெல்லாம் ட்ரெய்லர். 15ஆம் தேதி ஆகஸ்டுக்கு அப்புறம் பெரும் பெரும் பூகம்பங்கள்லாம் வரும். சில கட்சிகள் செதறிடும். புரியுதா? சில கட்சிகள் செதறிடும், சில கட்சிகள் காணாமல் போய்விடும். இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மேல இருக்கிற மக்களுக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அதிகமாகும். இன்னும் அதிகமாகும். அதிகமாகும். காரணம் என்னன்னா, மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த பெண்கள் பாதுகாப்பு வந்துட்டு, இந்த டாஸ்மாக் எல்லாம் மூடுறது, இதெல்லாம் நல்லதுதான்னு புரிய ஆரம்பிச்சிடுது.
அதான் சொல்றேனே, இது தமிழ்நாட்டுக்கு ஒரு வளமான காலம் தொடங்கிவிட்டது. ம். இனிமேல் தமிழ்நாட்டு மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. அதாவது அரசியல் விழிப்புணர்வு வந்து, புரியுதா உங்களுக்கு? இனிமே வந்து நமக்கு யார் நல்லது செய்கிறார்களோ அவர் தான் தலைவனாக இருக்கணும்னு புரிஞ்சு போச்சு. ஆமா. அந்த அந்த புரிந்துணர்வே இல்லை இவ்வளோ நாளா. புரியுதா உங்களுக்கு? அந்தந்த நேரத்தில் ஏதோ செய்கிறார்கள், ஏதோ ஒன்று நடக்கிறது. ஆனால் இப்போ எல்லா மக்களுக்கும் அரசியல் விழிப்புணர்வு இருக்கு. ம். யாருக்கிட்ட வேணா பேசுங்க. சாதாரண ஒரு காய்கறி வியாபாரிலேருந்து கூடையை எடுத்து கொண்டு போய் தெருவில் போகிற எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்குது. டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுது விஷயங்கள். இப்போ மக்கள் புரிந்து கொண்டார்கள் எது கரெக்ட், எது சரியானது, எது சரியில்லைன்னு. அப்போ அதை இனிமேல் மாற்ற முடியாது. அதாவது குழப்பத்திலேருந்து தெளிவு வந்துட்டு, தெளிவுலேருந்து திரும்பி குழப்பம்லாம் வராது. ம். தெளிவுலேருந்து இன்னும் தெளிவு தான். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.